உளுந்து போட்டு தான் முறுக்கு செய்ய போகிறேங்க. அதுக்கு எப்பயும் போல் நம்ம பவுடராக சேர்க்காம இன்றைக்கி நான் வேக வச்சு அரைச்சி சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் எடுத்த உளுத்தம்பருப்பை நான் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த உளுந்தம்பருப்புக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வேக வச்சுக்க போகிறேன். ஸ்டீம் மோடில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட உளுத்தம்பருப்பு ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. கையில் எடுத்து மேஷ் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாகவே மேஷ் ஆகுது. இப்போ இந்த வெந்த உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாவும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். 5 பச்சை மிளகாய் ஒன்றும் பார்த்தீங்கன்னா குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் இந்த வெந்த உளுந்து பருப்பை ஆட் பண்ணி நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். உளுந்து பருப்பு அரைக்கும் போது கூட கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாயுமே சேர்ந்து அரைஞ்சிருச்சு. இது நம்ம ஒரு தனி பவுலில் கொட்டிடலாம். வேக வச்சு உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். கூடவே எள்ளு கொஞ்சம், கருப்பு எள்ளுந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வெள்ளை எள்ளையும் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள். உப்பு ஏற்கனவே உளுந்தோடு சேர்ந்து அரைச்சிருக்கோம். தண்ணி தேவைப்பட்ட சேர்த்து பிசைஞ்சு அந்த சப்பாத்தி மாவு மாதிரி அந்த கொஞ்சம் இலகுன பதமாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்த பிறகு பட்டர் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன். எங்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் முறுக்கச்சில் போட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப்பாக நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தட்டிலையோ இல்லை ஒரு கரண்டிலையோ இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. நீங்கள் செஞ்சு பழக்கம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக எண்ணெயில் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேகிறப்போ இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். எண்ணெய் சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சைலண்ட்டாக ஆகிடும். அந்த எண்ணெயே பபிள்ஸ்லாம் சுற்றி வராது. அப்போ நம்மளுக்கு முறுக்கு வெந்துருச்சுன்னு இருக்கும். அப்போ நம்ம எண்ணெய்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து. ஸோ இந்த மாதிரி முறுக்கு இருக்குங்க, பார்க்க சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.